கட்சிக்கான தேர்தல் அறிக்கையை வெளிப்படுறதுக்கு குழுக்கள் போட்டிருக்காங்க. அது குறிப்பாக சொல்லணும்னா நம்ம கடந்த காலத்தில் நம்மளுடைய போராட்டங்களை நேரடியாக வந்து நம்மளுடைய இந்த தொகுதியினுடைய இந்திய எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களும் நம்மளுடைய அரசுக்கு வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என்று இப்பொழுது இந்த தேர்தல் குழு அறிக்கையில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப அவர்களுக்கும் இதை நினைவு கூட்ட வேண்டிய சமுதாயத்தில் நம்ம இருக்கிறோம். அப்ப வரக்கூடிய காலங்களில் நம் கடந்த காலத்த போராட்டம் 84, 88, 2003, 2016, 2019 கூறிக்கொண்டே இருக்கிறது. நாம் அடுத்த கட்ட போராட்டத்தை வெகுவாக பேச வேண்டும். அந்த அளவுக்கு நம்மளுடைய ஒற்றுமை அதிகமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு ஆசிரியர்கள் இன்னைக்கு அதிகமான எண்ணிக்கையில் வந்திருக்கீங்க. உண்மையுமே பாராட்டுகள். இதே போல் வரக்கூடிய தொடர்ச்சியான போராட்டங்கள் இன்னும் இருக்கின்றது. நம்மளுடைய 26 புத்தகி காலகட்ட வேலை நிறுத்தம் கண்டிப்பாக நம்ம அலுவலகத்தையும் ஆசிரியர் பணியிடங்களிலும் அதிகமான எண்ணிக்கையில் வேலை தருவாங்க. இப்பவே பிளான் பண்ணிடுவாங்க இவங்களுக்கு என்னென்ன வேலை கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களை தேடி முதல்வர் ஒரு பகுதி, இன்னைக்கு ஆசிரியர்களுக்கான ஒரு மீட்டிங் இப்படி நிறைவேற்றக்கூடிய மாவட்டத்திலும் சரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் இதை செய்து கொண்டிருக்கிறார். நிர்வாகமும் இதை செய்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய காலங்களில் நமக்கு கடுமையான காலங்கள். இந்த காலத்தில் நம்மளுடைய கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் எந்த காலத்திலும் நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறாது என்பதையும் நாம் கருத்தில் கொண்டோம். இன்னைக்கு மத்திய அரசாங்கம் நம்மளுடைய எல்லா இடத்துலையும் இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துக்கான ஒரு கோரிக்கையாக தான் இந்த இடத்துல வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், மத்திய அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள் கடுமையான போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். நாம் அப்போது அமைதியான முறையில் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு 20 வருஷமாக இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆசிரியர் முன்னுதாரணமாக நம் போராட்டத்தை அந்த காலத்திலிருந்து நடத்திட்டு இருக்கோம். இன்று வரை நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இந்த அரசாங்கம் செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் வரக்கூடிய காலங்களில் நாம் ஒற்றுமையாக போராட்டத்தை நடத்தி செல்ல வேண்டும் என்பதை குறித்து இங்கு வந்திருக்க அனைத்து தோழர்களுக்கும், எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைத்து தோழர்களுக்கும் தமிழ்நாடு அரசு சங்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் சார்பாக நான் வீரம் செறிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தமிழக ஆட்சியர் கூட்டணியினுடைய தலைமை மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் ராமமூர்த்தி அவர்களை தலைமை உரையாற்றிட அழைக்கிறேன். சார்பாக மிக எழுச்சியோடு நடைபெறுகிற மாபெரும் மறியல் போராட்டத்தில் பங்கு கொண்டு சிறப்பிக்கிற அத்துணை ஆசிரியர் அரசு ஊழியர் இயக்கங்களினுடைய பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர் பெருமக்களுக்கும் முதலில் அன்பான வணக்கத்தை ஏற்படுத்தி மகிழ்கிறேன். அன்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, அரசு ஊழியர் பெருமக்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாம இருக்கிறோம். இப்போ நம்ம பிரச்சனைகளை எல்லாமே ஒன்று விடாமல் தொகுத்து கமிட்டி போட்டு தொகுத்து தேர்தல் பரப்புரையில ஊரா சொல்லி நமக்கு 100% நம்பிக்கையை ஏற்படுத்தி விட்டது. ஆட்சியை குறித்து 3 ஆண்டுகள் ஆன நிலையிலும் அது குறித்து வாய் குறைக்க மறுக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக நாம கண்டிப்பாக வருவாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி. இதுல முக்கியமான ஒண்ணு, இந்த நீதிமன்றங்களை கூட வரை போடுறாங்க. ஏன் அந்த தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டு நிறைவேற்றாம இருக்கிற இந்த அரசாங்கத்தை என்ன பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது சட்டத்துல வழி இருக்கா அப்படின்னா, சட்டத்தில் இருக்கிற ஒரே வழி நீங்களா அவங்க பதில் சொல்லணும், நீங்களா அவங்க என்ன செய்யணும், நிராகரிக்கணும் என்று நீதிமன்றமே என்ன செய்யுது, நம்ம மீதுதான் அந்த பொறுப்பை சுமத்து. ஆனா வருங்காலங்கள்ல இதுக்கெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடு வந்தாலும் வரும். ஓராண்டு பொறுத்து என்ன செய்யறோம், இந்த கோரிக்கையில தேர்தல் அறிவிப்பு கோரிக்கையில நிறைவேற்றி போராடுறோம். சென்னையில போராட்டம் அறிவிக்கிறோம். நம்ம ஆட்சியில போராட்டமே வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுறாங்க. ரொம்ப வெளிப்பா இருக்காங்க. நீங்க வாங்க ஐயா, அதை ஒரு நன்றி மாநாடா மாத்துங்க, முதலமைச்சர் வர சொல்றோம், உங்களுக்கு ஏதாவது சொல்லிடுவாரு என்று நம்பிக்கை அளித்து அங்கேயும் போய் போராட்டத்தில் கூட மருந்தெடுத்து ஏதோ ஒரு பேர் வைக்க சொல்லி முதலமைச்சரும் கலந்துக்கிறாரு. ஏதாவது ஒரு கால வரையறையிடம் கூடிய உறுதியான அறிவிப்பு சொன்னாரா? ஒண்ணுமே இல்லை. மிகப்பெரிய அசிங்கம். நமக்கு மட்டும் இல்லை, அவருக்கு தான்.
அடுத்து 2 ஆண்டு பொறுத்து இருக்கு. அப்ப 3வது ஆண்டு முடிய போகுது. எம்பி தேர்தல் வேற வருது. இத்தனை கோரிக்கையோடு நியாயமான கோரிக்கை ஏற்றுக்கிறாரு. உங்களால நான் ஆட்சிக்கு வந்தேன்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் இப்ப கூட வாய் இருக்கிறேன்னா அதனுடைய பலனை அவர்கள் அனுபவித்தே தரணும். இந்த எம்பி தேர்தலை நிச்சயமாக என்ன செய்ய வேண்டியிருக்கேன். அவர்கள் ஒரு முடிவோடு இருப்பதாக தான் தெரியுது. நாம இதுக்கு மேல காத்திருக்க வழியில்லை. இவ்வளவு நெருக்கடியான தேர்தல் காலகட்டத்தில் கூட சீக்கிரமா ஒரு கால வரையறையோட ஒரு உத்தரவாதம் கொடுப்போம். நியாயமான கோரிக்கைகள் உடனே செய்வோங்கிற எண்ணம் இல்லை இந்த அரசாங்கத்துக்கு என்று நினைக்கும் போது உண்மையிலேயே ஆசிரியர் அரசுடைய அத்தனை பேருமே இருக்கா சுதந்திரம் இப்பதான் கொண்டாடினா. என்ன கொண்டாடினா? இந்திய பேரரசினுடைய 75வது குடியரசு தின விழா. எந்த பொதுமக்களாவது மகிழ்ச்சியோட கொண்டாடினா? அரசாங்கம் நீங்க விளம்பரப்படுத்திக்கிற கொண்டாடிக்கிற இருக்கா சுதந்திரம்? அத்தனை பேரை என்ன செய்யணும்? மகிழ்ச்சியோட கொண்டாடணும். நீ நல்லா நிர்வாகம் பண்ணா எல்லாம் கொண்டாடுவாங்க. ஏழை பணக்காரன் வித்தியாசம் கூடிடுச்சு. நீ ஆனா நாடு முன்னேறிட்டே இருக்குன்னு சொல்ற. ஆனால் அரசு நிர்வாகத்தை நடத்துகிற ஆசிரியர் அரசு ஊழியர்களை ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில உன்னால வச்சுக்க முடியல. 20 வருஷமா போராடிட்டு இருக்கிறான். 2 அரசாங்கமே ஒடுக்கி கொடுத்து ஏமாற்றிருக்கு. ஏழையாமையார என்ன பண்ணாங்க? இந்த அம்மாதான் சிபிஎஸ் கொண்டு வந்தாங்க. ஆனா அடுத்த தேர்தலில் என்ன பண்ணிட்டாங்க? அவங்களை அறியாமலே நானு சிபிஎஸ் ரத்து பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஆனா அந்த அம்மா இருந்துட்டாங்க. அந்த அம்மா பேர்ல அமைச்ச அந்த அரசாங்கம் ஊதிய குழுவை நடைமுறைப்படுத்திட்டான். சிபிஎஸ் விட்டுட்டான். இப்ப நம்ம சிபிஎஸ் நான் ரத்து பண்ணுவேன்னு சொன்னவரு இதுவரைக்கும் என்ன பண்றாரு? அருமையா அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம பணத்தை கூட இவங்கதான் மாநில அரசு தான் நெய்ல வச்சிருக்கு. மத்திய அரசுல கூட கட்டல. அப்போ மிக வாய்ப்பு இருக்கிற ஒரு திட்டத்தை கூட செய்ய மறுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பா வலுவா போராடி அதெல்லாம் நடைமுறைப்படுத்த வைக்கணும். காலி பணியிடம் நிரப்புறது, அப்புறம் பொறுப்பு நிலையத்தில் இருக்கிறவங்க கூட கௌரவமான காலமுறை ஊதியத்துக்கு மாத்துறதுன்னு எல்லாமே மிக மிக அத்தியாவசியமான காலகாலமா கேட்கிற ஒரு கோரிக்கை. அப்போ இதை கூட செய்யாம இவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா நிச்சயமாக நாம் தொடர்ந்து போராடி அடுத்த ஒரு 1 ஸ்ட்ரைக்லாம் 100க்கு 100 பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் வென்றே எடுத்தே ஆகணும். அதுக்கு அத்தனை பேரும் ஒத்துணையாக இருந்து நம்முடைய கோரிக்கைகளை வெற்றி பெற பாடுபடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தமிழ்நாடு வருவாய்த்துறை ஊழியர்